கியூபெக் வாழ் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில நான் ஒரு முக்கியமான விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். 2020 முதல் நான் வந்து பர்சனல் டாக்ஸ் ஃபைலிங் பண்ணிட்டு இருக்கேன். நானாவே ஓனா என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு ஃபைல் பண்றதுக்காக நான் படிச்சது தான் ஒரு டூல், டாக்ஸ் ஃபைலிங் டூல்ல உள்ள நுக் அண்ட் கார்னரை படிச்சு கத்துக்கிட்டு நான் எனக்கு ஃபைல் பண்ண தொடங்கினேன். அப்புறம் நண்பர்கள் கேட்க அவங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து 2020 ஆல்மோஸ்ட் 6வது வருஷம். வருஷம் வருஷம் குறைந்தபட்சம் ஒரு 15-20 பேருக்காவது நான் டாக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தை கொண்டு நான் சில விஷயங்களை நம்ம சமூகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏன் டாக்ஸ் ஃபைலிங் அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி கியூபெக், கனடா முழுவதுமாகவே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். இது வந்து நம்ம வேலை செஞ்சாலும் சரி, வேலைக்கு போகாம இருந்தாலும் சரி, டாக்ஸ் ஃபைலிங் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் செஞ்சே ஆகணும். இது வந்து ஒரு கடமை மட்டும் கிடையாது. கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு தேவையான உரிமைகளை, சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த வரி தாக்கல், டாக்ஸ் ஃபைலிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இப்போ நீங்க புதுசா இந்த வருஷம் தான் கனடாக்கு வந்திருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெண்டு விதமான டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். அதாவது மத்திய அரசுக்கு வந்து ஒரு வரி தாக்கல் பண்ணணும், மாநில அரசுக்கு ஒரு வரி தாக்கல் பண்ணணும். ஆம், அது இரண்டு இதுவும் ஒரே ஃபைலா தான் வரும். நீங்க பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்ச அக்கௌண்டன்ட் ஃபைல் பண்ணலாம், இல்ல நீங்களே பண்றீங்கனாலும் ஆன்லைன்ல நிறைய டூல்ஸ் இருக்குது, அதன் மூலமாகவும் பண்ணலாம். முதல் முறை பண்ணும் பொழுது இந்த கியூபெக் கவர்மெண்ட் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்ல நீங்க ஆன்லைன்லயே சப்மிட் பண்ற வசதியை கொடுத்துருக்காங்க. பட் கியூபெக் கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபைல் பண்ணீங்கன்னா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி நேரடியா ஒரு குறிப்பிட்ட முகவரிக்கு, இப்போ மான்ட்ரியல்ல இருந்தாங்கன்னா மான்ட்ரியல்ல ஒரு அட்ரஸ், நோத்தஹதாம்ல ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, கியூபெக் சிட்டில ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து மெயில் மூலமா அனுப்பணும், கொரியர் மூலமா அனுப்பி விடணும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் வரும். அதை வச்சு நீங்க ஆன்லைன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை ஃபைல் பண்ணும்போது யூ கேன் ஃபைல் இட் ஆன்லைன். யூ நோ நீட் டு கோ மேனுவலி ஆர் சென்ட் எனி இமெயில்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேலைக்கே போகலை, நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அல்லது வேலைக்கு போகலை அப்படி சொன்னீங்கன்னா, அப்படி இருந்தால் கூட நீங்கள் யூ மஸ்ட் டு த ஃபைல் டாக்ஸிங். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொலிட்டரி டாக்ஸ் கிரெடிட், இது கியூபெக்கில் மட்டும்தான். சொலிட்டரி டாக்ஸ் கிரெடிட், அப்புறம் ஜிஎஸ்டி, கியூஎஸ்டி கிரெடிட் பெனிஃபிட்ஸ் போன்ற பண உதவிகளை அரசாங்கத்துக்கிட்டேருந்து பெறத்துக்காக நீங்கள் வரி தாக்கல் செஞ்சாக வேண்டும். இப்போ உங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிசிபி என்று சொல்லக்கூடிய கனடா சைல்டு பெனிஃபிட் கிடைக்கணும்னா கூட நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி லோ இன்கம் என்று சொல்லக்கூடிய குறைந்த வருமானம் உடையவர்களுக்கும் ஒர்க்கிங் பெனிஃபிட் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கும் நீங்க டாக்ஸ் ஃபைல் கண்டிப்பா பண்ணணும். இப்போ நான் வந்து ஓகேங்க, நான் டாக்ஸ் ஃபைல் பண்ண போறேன், டாக்ஸ் ஃபைலுக்கு பேப்பர் கொடுக்க போறேன் அப்படின்னா நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முறையா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்க குடும்பத்துல மனைவியோ கணவரோ யாரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வேலை செஞ்சாலுமே மத்திய அரசாங்கத்தோட T4 ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. கியூபெக்ல இருக்கும் பொழுது ரெலவ் 1 அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த ரெண்டும் வருமான அதாவது வேலை மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கான அந்த டாக்குமெண்ட். அது அதை வந்து கண்டிப்பா கொடுக்கணும். யாராவது வேலைக்கு போனீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் கண்டிப்பா டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது கொடுக்கணும். இது மஸ்ட் டூ. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஜிஎஸ்டி, கியூஎஸ்டி இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கிறீங்க, அது மூலமா உங்களுக்கு ஷேர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறீங்கன்னா, அது மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன வட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வருமானம் வந்தா கூட T5 ரெலவ் 3 அப்படிங்கிற டாக்குமெண்ட் உங்களுக்கு அந்தந்த எந்த கம்பெனிலயோ பேங்க்லயோ எங்க வச்சிருக்கீங்களோ அவங்களே அனுப்புவாங்க. அப்படி அனுப்பல அப்படின்னா நீங்க உங்களோட சிஆர்ஐ அக்கௌண்ட்ல போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க உங்களோட டாக்ஸ் ஃபைல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மெடிக்கல் பில் ஏதாவது பே பண்ணிருந்தீங்க, இன்சூரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி 80 to 90% கவர் ஆகும். பாக்கி 10% நீங்க கையில இருந்து பே பண்ணிருந்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ரெசிப்ட் எல்லாம் நீங்க கொடுக்கணும். அப்புறம் ஏதாவது டொனேஷன் ரெசிப்ட், இப்போ முருகன் கோவில், துர்க்கைம்மன் கோவில், இல்ல ஊர்ல ஏதாவது ஒரு இதுக்கு இங்க உள்ள ரெட் கிராஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்க டொனேஷன் பண்ணியிருந்தீங்க, அதாவது ரெஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷன், நான் ரெஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்க டொனேஷன் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த ரெசிப்டையும் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது குடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெல்த் சிம்பிள் டாக்ஸ் அல்லது டர்போ டாக்ஸ், இதெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர்ஸ் டாக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு. நான் வந்து டர்போ டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். வெல்த் சிம்பிளும் நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் எனக்கு டர்போ டாக்ஸ் வெரி கன்வீனியன்ட் அப்படிங்கிறதுனால நான் அதன் மூலமாக தான் பண்ணுறேன்.
இந்த ஆன்லைன் சாஃப்ட்வேர்ல நீங்க கத்துக்கிட்டு நீங்களே ஓனா பண்ணலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நல்லா எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட கேட்டு பண்ணலாம். உங்களோட ஃபைல்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது. உங்களுக்கு கிட்ஸ் இருக்கிறாங்க. ப்ளஸ் நெறைய ரெசிப்ட் இருக்குது, இன்வெஸ்ட்மென்ட் நெறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு குழப்பமா இருக்குதுன்னா, ஐ ரெக்கமெண்ட் டு கான்டாக்ட் த எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அவங்கள கான்டாக்ட் பண்ணி டாக்ஸ் ஃபைல் பண்றது தான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி லோ இன்கம் அதாவது குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு வாலண்டியர்ஸ் வந்து இலவசமாகவே டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சைலாரத்தில் இருக்கோம். கேரியிலலாம் நீங்கள் வந்து ஃப்ரீ டேக்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஃப்ரீ டேக்ஸ் கிளினிக்கெல்லாம் வந்துட்டு மெக்கில் யூனிவர்சிட்டிலாம் கொடுக்குறாங்க. ஸோ லோ இன்கம் பீப்புள் தே கேன் கோ டைரக்ட்லி தே கேன் ஃபைல் த டேக்ஸ் வித்தவுட் எனி காஸ்ட். அதையும் உங்களுக்கு நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். நீங்கள் அப்போ ஃபைல் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பராக கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின் நம்பர், சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர், பர்மனெண்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணில் ஸ்டார்ட் ஆகும். டின் நம்பர்னு சொல்லக்கூடிய டெம்பரரி இன்சூரன்ஸ் நம்பரும் ஒன்று இருக்குது. அது 9 அந்த டிஜிட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கணும் போயிருங்க. அப்புறம் உங்களுடைய பெயர் கரெக்டாக இருக்கா, முகவரி கரெக்டாக இருக்கா, எண் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் சரி பார்த்து அவங்களுக்கு வந்து கொடுங்க. டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கொடுங்க. டிசம்பர் அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளர, அதுதான் கடைசி நாள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளர பண்ணிடுங்க. அதுக்கு லேட் ஆனால் சம் பெனாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்போஸ் பணம் கட்டுற மாதிரி அந்த டேக்ஸு ஃபைலிங் எண்டில் வந்ததுன்னா நீங்கள் அதுக்கு டேக்ஸ் ரொம்ப ஹை டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன் டைம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிடுங்க. உங்களுடைய உரிமைகளை கடமையை செய்து விடுங்கள். உங்களுக்கு உரிமைகள் தானாக கிடைக்கும். நன்றி. வேறொரு காணொளியில் வேறொரு விடயத்தை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.